நடிச்ச நடிகர் இருக்கார உண்மையிலே என்னையே மண்டலாக்கிட்டு பார்த்த எனக்கு இன்று வரைக்கும் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. ஒரே மென்டல் மயமா இருக்கு. என்னடா இது அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாரு. அதாவது இது உண்மையிலே மனநோயாளியா அப்படிங்கிற அளவுக்கு தம்பி நல்லா பண்ணிக்கிறாரு. என்னோட வாழ்த்துக்கள். ஆனா இதுல இருந்து இன்னொரு கருத்து என்னன்னா, இந்த காதல்ல பெண்கள் அவசரப்படக்கூடாதுங்கிற படத்தை இந்த கருத்தை நல்லா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு உடனே எடை போட்டு காதலிக்க கூடாது. அவனுடைய அதுக்கப்புறம் தான் மெண்டல் அப்படிங்கிறது தெரியுது. எதுக்காக மெண்டல் ஆனாரு, அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக ஓம் சிவம் சிவம்னு கத்துறாரு. அது என்ன சரியா அந்த கதாசிரியர் சொல்ல வரலங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா, மனநோயாளி யாரும் இப்படி ஓம் சிவம் சொன்னதான் நான் இதுவரைக்கும் வரலாற்றுல படிச்சதில்லை. அந்த மனநோயாளிகள் வாழ்க்கை வரலாறு சீனம் படிச்சுங்க அப்படின்னு படிச்சது இல்லை. எதுக்காக ஓம் சிவம்னு சொன்னாரு? ஒருவேளை அந்த மீன்காரன் லூசு போய் ஒருத்தன் வரல சாமியார் அவன் அது எனக்கு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இந்த கதையை அதாவது இந்த ஆன்லைன் கேம்லிங்க மெயினா வச்சு பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா ஆன்லைன்ல எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க, வீட்டு வாசல் எல்லாம் விட்டுட்டாங்கிறது நம்ம செய்திகளா படிச்சிருக்கோம். அந்த ஒரு இது நல்ல விஷயம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இவன் நல்லா இருக்கான், ஆளு கொஞ்சம் வசதியா இருக்கான் அப்படின்னு நினைச்சு லவ் ஒன்றுனா இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நல்ல சஸ்பென்ஸ் நல்லா கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த கடைசியில அவ்வளவு தூரம் அவனுக்கு ஞாபக சக்தி வருது. ஞாபக சக்தி வந்ததுக்கு அப்புறம் கூட எம்பாமிங் பண்ண தன்னுடைய மனைவி சடலத்தை எங்க வச்சிருக்காங்கிறது தெரியுதா, அவருக்கு தெரியுதா, தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம இருக்கிறாராங்கிறது கூட ஒரு நல்ல சஸ்பென்ஸா இருக்கு. மற்றபடி படம் நல்லா த்ரில்லரா இருக்கு. ஆனா குடும்பத்தோட பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைலாம் கதறி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஏ சர்டிஃபிகேட் ஆகுது இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா கொஞ்சம் வன்முறை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாகவும் தான் இருக்குது. ஏன்னா அந்த கடைசியில அவன் ஏன் அப்படி சொல்லிட்டு தற்கொலை பண்றாங்கிறது கூட கொஞ்சம் அவன் திருந்தின பிறகு எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு, எப்பவுமே இந்த கல்யாணமான பெண்கள் தன்னுடைய தம்பி பணம் கேட்கறான் அப்படின்னு கேட்டா உடனே கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அப்படி 10 லட்ச ரூபா கொடுத்துதான் இந்த பையனை கெடுத்துட்டாங்களோ அந்த அவங்க அக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுது. ஒருத்தன் எதுக்கு பணம் கேட்கறான், ஏன் பணம் கேட்கறான், அது மட்டும் இல்லாம அங்க அப்பனுக்கு தெரியாமையா இருந்துச்சு. அவர் ஒரு டைரக்டர், அந்த அப்பாவை நடிச்ச ஒரு டைரக்டர் ஒரு பேருன்னு அரவிந்தராஜ். அவரு பெரிய பெரிய படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரு டைரக்ட் பண்ண படத்துல கூட நான் நடிச்சிருக்கேன். போலீஸ் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரு ஏன் இவ்வளவு கேரக்டர்ல இந்த பையன் தன்னுடைய வீட்டை எழுதி கேட்கிறானே, அவனுடைய கேரக்டர் என்னங்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படிங்க.